For latest updates, subscribe to our channel and press the bell icon. பில் ஆஃப் லேடிங்கை எவ்வாறு தயாரிப்பது? இந்த பயிற்சியில் உள்ள பிரசன்டேஷன் யூசர் பில் ஆஃப் லேடிங்கை தயார் செய்வதை புரிந்து கொள்ள JBS அகாடமி தயார் செய்ததாகும். இவை பொதுவான கைட்லைன் மட்டுமே. பிரத்யேக விவரங்கள் இடம் மற்றும் சட்ட தேவைகளுக்கு ஏற்ப மாறுபடும். பில் ஆஃப் லேடிங் ஆனது கேரியர் ஷிப்பருக்கு வழங்கும் சட்டம் சார்ந்த ஒரு டாக்குமெண்ட் ஆகும். இதில் எடுத்துச் செல்லப்படும் சரக்கின் வகை, அளவு மற்றும் டெஸ்டினேஷன் ஆகிய விவரங்கள் இருக்கும். பில் ஆஃப் லேடிங் கேரியர் ப்ரீடிட்டர்மைன்ட் டெஸ்டினேஷனில் சரக்குகளை வழங்கும் போது ஷிப்மெண்ட் ரசீதாகவும் செயல்படும். நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அல்லது தற்போது லாஜிஸ்டிக்ஸ் துறையில் வேலை செய்பவர் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் உதவும். சரக்குகளை அனுப்புவதற்கான பல முக்கியமான விவரங்களை பில் ஆஃப் லேடிங் வழங்கும். ஷிப்மெண்டில் ஈடுபடும் பார்ட்டிகள் ஷிப்பர் மற்றும் கன்சைனி. அந்த இடத்தில் பில் ஆஃப் லேடிங்கை வழங்கிய கேரியர் மற்றும் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் மற்றும் டெஸ்டினேஷனை உங்கள் சரக்கு அடையும் சமயம் அதை கையாளும் ரிலீஸ் ஏஜென்ட். பில் ஆஃப் லேடிங்கிற்கான ஃபார்மேட் கிட்டத்தட்ட அனைத்து கேரியர்களுக்கும் ஒரே மாதிரியானதுதான். வித்தியாசம் என்னவெனில் பயன்படுத்தப்படும் விதவிதமான வண்ணங்கள் மற்றும் எழுது பொருட்கள் மட்டும்தான். பில் ஆஃப் லேடிங்கை தயார் செய்யும் போது பின்வரும் கைட்லைன்ஸை நினைவில் கொள்ளுங்கள். விவரங்களை நிரப்ப பின்வரும் முக்கிய டாக்குமெண்ட்களை பக்கத்தில் வைத்திருங்கள். இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், புக்கிங் ஆர்டர் அல்லது புக்கிங் விவரங்கள். நாம் தொடங்குவோம். முதலாவது ஷிப்பர் IEC இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் பதிவின்படி ஷிப்பரின் விவரங்கள் இன்வாய்ஸில் உள்ள விவரங்களுடனும் பொருந்தி இருக்க வேண்டும். அதை இங்கே என்டர் செய்யவும். எக்ஸ்போர்ட்டரின் அதாவது ஷிப்பரின் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆன பெயர் மற்றும் முகவரி, பின்கோட், ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ஆகிய அனைத்தும் சரியாக என்டர் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். ஷிப்பரின் ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி அவசியமான ஃபீல்ட் என்பதால் குறிப்பிடுவது நல்லது. இரண்டாவது கன்சைனி. எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸின் படி இம்போர்ட்டர் அதாவது கன்சைனி விவரங்களை இங்கு என்டர் செய்யவும். இம்போர்ட்டரின் அதாவது கன்சைனியின் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆன பெயர் மற்றும் முகவரி, பின்கோட், ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ஆகிய அனைத்தும் சரியாக என்டர் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். கன்சைனியின் ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி மிக முக்கியமான ஃபீல்ட் என்பதால் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். மூன்றாவது வெசல் நேம். வெசல் நேம் புக்கிங் ஆர்டரில் இருக்கும். புக்கிங் ஆர்டரில் குறிப்பிட்டுள்ளபடி வெசல் நேமை இங்கே எழுதவும். நான்காவது வாயேஜ் நம்பர். வாயேஜ் நம்பர் புக்கிங் ஆர்டரில் இருக்கும். புக்கிங் ஆர்டரில் குறிப்பிட்டுள்ளபடி வாயேஜ் நம்பரை இங்கே எழுதவும். ஐந்தாவது போர்ட் ஆஃப் லோடிங். போர்ட் ஆஃப் லோடிங் விவரங்கள் இன்வாய்ஸில் கொடுக்கப்படும். இந்த விவரங்களை நீங்கள் புக்கிங் ஆர்டரில் இருந்தும் எடுக்கலாம். இங்கு ஷிப்மெண்ட் லோட் செய்யப்பட போர்ட் ஆஃப் லோடிங் விவரங்களை என்டர் செய்யவும். ஆறாவது போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் விவரங்கள் இன்வாய்ஸில் கொடுக்கப்படும். இன்வாய்ஸில் குறிப்பிடப்படவில்லை என்றால்
அதன் விவரங்களை நீங்கள் புக்கிங் ஆர்டரில் இருந்தும் எடுக்கலாம். இங்கு ஷிப்மெண்ட் டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டிய போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் விவரங்களை என்டர் செய்யவும். 7வது ஸ்டாண்டர்ட் கேரியர் ஆல்ஃபா கோட் SCAC. SCAC என்பது டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் 2 to 4 லெட்டர் கோட் ஆகும். இந்த கோட் ரெஃபரன்ஸ் நம்பர் என்றும் அழைக்கப்படும். மேலும் இது புக்கிங் ஆர்டர் அல்லது புக்கிங் ஐடியில் இருக்கும். புக்கிங் ஆர்டரில் இருந்து SCAC கோடை இங்கு என்டர் செய்யவும். 8வது BL நம்பர். BL நம்பர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புக்கிங் ஆர்டரில் இருக்கும். அங்கு இல்லை என்றால் கேரியரிடம் கேளுங்கள். இங்கு BL நம்பரை என்டர் செய்யவும். 9வது புக்கிங் நம்பர். புக்கிங் நம்பர் புக்கிங் ஆர்டரில் கிடைக்கப்பெறுகிறது. இங்கு புக்கிங் நம்பரை என்டர் செய்யவும். 10வது எக்ஸ்போர்ட் ரெஃபரன்ஸ். இன்வாய்ஸ் நம்பர் அல்லது புக்கிங் நம்பரை எக்ஸ்போர்ட் ரெஃபரன்ஸ் ஆக கருதலாம். அதை இங்கே எழுதுங்கள். 11வது சர்வீஸ் கான்ட்ராக்ட், அதாவது SVC கான்ட்ராக்ட். ஷிப்மெண்ட் சர்வீஸ் கான்ட்ராக்டின் கீழ் இருந்தால் அந்த நம்பரை இங்கே எழுதவும். இல்லை என்றால் இந்த ஃபீல்டை காலியாக விடவும். 12வது ஆன்வர்ட் இன்லேண்ட் ரூட்டிங். தேவை எனில் இது புக்கிங் ஆர்டரில் குறிப்பிடப்படும். ஒரு வெசல் மூலம் மெயின்லேண்ட் போர்ட்டுடன் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் ஒரு இன்லேண்ட் பாயிண்ட் உள்ளது என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த வெசல் நேம் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் இது காலியாக இருக்கும். இன் ஸ்பெஷல் கேசஸ் ஆன்வர்ட் இன்லேண்ட் ரூட்டிங் தொடர்பான விவரங்களை இங்கு என்டர் செய்யுங்கள். 13வது நோட்டிஃபை பார்ட்டி. இம்போர்ட்டர் கன்சைனி விவரங்களில் இருந்து நோட்டிஃபை பார்ட்டி வேறுபட்டிருந்தால் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸின் படி விவரங்களை இங்கு என்டர் செய்யுங்கள். கன்சைனியிலிருந்து வேறுபட்டு வேறொரு ஏஜெண்ட் அல்லது மூன்றாம் பார்ட்டியால் எடுக்கப்படும் என்றால் ஷிப்மெண்ட் ரெசிபியன்ட்டின் முழு விவரங்களை இங்கு என்டர் செய்யவும். அவர்களின் தொடர்பு விவரங்கள் என்டர் செய்வதை உறுதி செய்யவும். பெயர், முகவரி, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பின்கோட். இதன் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ள பார்ட்டியை ஷிப்பிங் ஏஜெண்ட் தொடர்பு கொள்ள முடியும். பில்லில் ஸ்பெல்லிங் அல்லது விவரங்கள் பிழை இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அதிக முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஷிப்மெண்ட் மற்றும் ஷிப்மெண்ட் ரசீதுக்கான சான்றாக இந்த பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. படிவத்தை கவனத்துடன் நிரப்பவும். 14வது பிளேஸ் ஆஃப் ரெசீட். மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் BL ஆக டாக்குமெண்ட் பயன்படுத்தப்படும் போது மட்டுமே பொருந்தும். எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸில் இருந்து பிளேஸ் ஆஃப் ரெசீட் விவரங்களை இங்கு என்டர் செய்யவும். ஷிப்பர் அல்லது ஷிப்பரின் ஃப்ரைட் ஃபார்வர்டர் மூலம் கேரியர் ஷிப்பிங் லைனில் கார்கோ ஒப்படைக்கப்பட்ட இடத்தின் விவரத்தை பிளேஸ் ஆஃப் ரெசீட் காலத்தில் என்டர் செய்ய வேண்டும். உதாரணம், ம்ஹாவா ஷேவா. ஃப்ரைட் கலெக்ட் அடிப்படையிலா அல்லது ப்ரீபெய்ட் அடிப்படையிலா என்பதை குறிப்பிடுவதை உறுதி செய்யவும். பேமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கு பே செய்யப்படும், ஆரிஜினிலா அல்லது டெஸ்டினேஷனிலா என்பதை இது குறிப்பிடுகிறது. ப்ரீபெய்ட் என்பது ஃப்ரைட் ஏற்கனவே செலுத்தப்பட்டது என்று அர்த்தம் இல்லை. இதன் பொருள் அது ஆரிஜினில் பே செய்யப்படும் என்பதுதான். 15வது டெலிவரி செய்யப்படும் இடம். மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் BL ஆக டாக்குமெண்ட் பயன்படுத்தப்படும் போது மட்டுமே பொருந்தும். எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸிலிருந்து டெலிவரி செய்யப்படும் இடத்தின் விவரங்களை இங்கு குறிப்பிடவும். இதேதான் புக்கிங் ஆர்டரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை செக் செய்யவும்.
இதுதான் கண்டெய்னர் அல்லது கார்கோவின் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆகும். இந்த பகுதி ஃபில் செய்யப்பட்டிருந்தால் கண்டெய்னர் அல்லது கார்கோவின் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜிலிருந்து டெலிவரி செய்யப்படும் இடத்திற்கு நகர்த்துவதை கேரியர் செய்வார் என்று அர்த்தம். எனவே இந்த லொகேஷன் வரை கார்கோவின் கண்டிஷனுக்கு கேரியர் பொறுப்பாவார். 16வது பேக்கேஜ் வகைகள், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ், மார்க்ஸ் மற்றும் நம்பர்கள், கண்டெய்னர் நம்பர் அல்லது சீல் நம்பர். தயவு செய்து இங்கே என்டர் செய்யவும். முழுமையான விவரங்கள் இன்வாய்ஸ் மற்றும் பேக்கிங் லிஸ்டில் வழங்கப்பட்டுள்ளன. பின்வரும் விவரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். பேக்கேஜ் வகைகள், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ், கண்டெய்னர் நம்பர்கள், சீல் நம்பர்கள் மற்றும் மார்க்ஸ் போன்றவை. பேக்கேஜ் மற்றும் சரக்குகளின் வகைகள் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ் அண்ட் கூட்ஸ் என்பதன் கீழ் டிஸ்கிரைப் செய்யப்பட்டுள்ளன. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் ஏற்றுமதிக்கான கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுடன் ஐடென்டிக்கலாக இருக்க வேண்டும். நம்பர் போன்ற கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனுக்கான ரெஃபரன்ஸ் விரும்பப்படுகிறது. வேறு எந்த சட்ட ரீதியான அறிவிப்பு பற்றிய குறிப்பும் இங்கே குறிப்பிடப்படலாம். 17வது வெயிட். சரக்குகளின் கிராஸ் வெயிட் குறித்த தகவல்கள் இங்கு என்டர் செய்யப்பட வேண்டும். இந்த விவரங்கள் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் மற்றும் கேரியர் சர்வே ரிப்போர்ட் ஆகியவற்றில் இருக்கும் விவரங்களுடன் பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். 18வது மெஷர்மெண்ட். சரக்குகளின் மெஷர்மெண்ட் குறித்த தகவல்கள் இங்கு என்டர் செய்யப்பட வேண்டும். இந்த விவரங்கள் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் மற்றும் கேரியர் சர்வே ரிப்போர்ட் ஆகியவற்றில் இருக்கும் விவரங்களுடன் பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். 19வது ஃப்ரைட் மற்றும் சார்ஜஸ். புக்கிங் ஆர்டரில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த தகவல் ஷிப்பிங் லைனால் வழங்கப்படுகிறது. ஃப்ரைட் மற்றும் சார்ஜஸ் விவரங்களை இங்கு என்டர் செய்யவும். வெவ்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. சில நாடுகளில் இங்கு அனைத்து கட்டணங்களையும் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். சில நேரங்களில் ஃபார்வர்டரும் கேரியரும் ஏற்பாடு செய்தபடி ஃப்ரைட்டை குறிப்பிட விரும்புகிறார்கள். அதை இங்கே உள்ளிடும் முன்பு பிரத்யேக தேவைகளை செக் செய்யவும். 20வது ரேட். ரேட் பற்றிய விவரம் நீங்கள் ஆர்டரை புக் செய்யும் போது ஷிப்பிங் லைன் ஆட்டோ ஜெனரேட் செய்யும் புக்கிங் ஆர்டரில் இருக்கும். ரேட்களின் வேல்யூவை இங்கே என்டர் செய்யுங்கள். வெவ்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. சில நாடுகளில் இங்கு அனைத்து கட்டணங்களையும் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். சில நேரங்களில் ஃபார்வர்டரும் கேரியரும் ஏற்பாடு செய்தபடி ஃப்ரைட்டை குறிப்பிட விரும்புகிறார்கள். அதை இங்கே உள்ளிடும் முன்பு பிரத்யேக தேவைகளை செக் செய்யவும். 21வது யூனிட். யூனிட் பற்றிய விவரம் நீங்கள் ஆர்டரை புக் செய்யும் போது ஷிப்பிங் லைன் ஆட்டோ ஜெனரேட் செய்யும் புக்கிங் ஆர்டரில் இருக்கும். யூனிட்களின் வேல்யூவை இங்கே என்டர் செய்யுங்கள். 22வது கரன்சி. கரன்சி பற்றிய விவரம் நீங்கள் ஆர்டரை புக் செய்யும் போது ஷிப்பிங் லைன் ஆட்டோ ஜெனரேட் செய்யும் புக்கிங் ஆர்டரில் இருக்கும். கரன்சி வகையை இங்கு என்டர் செய்யவும். அதாவது ரூபாய், அமெரிக்க டாலர் போன்றவை. இங்கே விவரங்களை நிரப்புவதற்கு முன் நாட்டின் ரெகுலேஷனை செக் செய்யவும். 23வது ப்ரீபெய்ட் மற்றும் கலெக்ட். ப்ரீபெய்ட் மற்றும் கலெக்டிற்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதன்படி ஷிப்பிங் லைனால் பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும். குறிப்பு: ப்ரீபெய்ட் என்றால் ஃப்ரைட் மற்றும் பிற சார்ஜஸ் ஆரிஜினில், அதாவது புறப்படும் இடத்தில் செலுத்தப்படும். மேலும் கலெக்ட்
என்றால் ஃப்ரைட் மற்றும் பிற சார்ஜஸ் டெஸ்டினேஷனில் அதாவது சேரும் இடத்தில் செலுத்தப்படும். 24வது கேரியரின் ரசீது. கேரியர் பெற்ற கண்டெய்னர் அல்லது பேக்கேஜுகளின் மொத்த நம்பர். கேரியரின் ரசீதில் கேரியர் பெற்ற கண்டெய்னர் அல்லது பேக்கேஜுகளின் மொத்த நம்பர் அடங்கும். பேக்கிங் லிஸ்ட் மற்றும் இன்வாய்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும். கேரியரின் ரசீது நம்பர் மற்றும் பெற்ற மொத்த பேக்கேஜுகளை இங்கே எழுதுங்கள். 25வது பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் பில் ஆஃப் லேடிங். பில் ஆஃப் லேடிங் வழங்கப்பட்ட இடத்தை பற்றிய விவரங்கள் புக்கிங் ஆர்டரில் இருக்கும். பில் ஆஃப் லேடிங் வழங்கப்பட்ட இடத்தை இங்கே குறிப்பிடவும். 26வது நம்பர் அண்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ஒரிஜினல் BL. இந்த விவரம் ஷிப்பிங் லைனால் ஆட்டோ ஜெனரேட் செய்யப்படும். ஒருவேளை மேனுவல் நம்பர் என்றால் அதை கேரியரிடம் இருந்து கேட்டு பெற்று டைப் செய்து கொள்ளவும். 27வது டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் பில் ஆஃப் லேடிங். கேரியருக்கு ஆட்டோ டேட்டிங் சிஸ்டம் இல்லை என்றால் அப்போது வழங்கப்பட்ட தேதி ஷிப்ட் ஆன் போர்டு தேதி ஆகும். 28வது ஷிப்ட் ஆன் போர்டு டேட். உள்ளூர் நேரம். இடம் வழங்கப்பட்ட தேதி மற்றும் ஷிப்ட் ஆன் போர்டு தேதியை இங்கே என்டர் செய்யவும். 29வது டிக்ளேர்ட் வேல்யூ. இது இன்வாய்ஸ் மற்றும் பேக்கிங் லிஸ்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்வாய்ஸ் மற்றும் பேக்கிங் லிஸ்டில் இருந்து டிக்ளேர்ட் வேல்யூவை இங்கே என்டர் செய்யவும். அந்தந்த நாட்டின் வழக்கங்களையும் நெறிமுறைகளையும் செக் செய்யவும். பல நாடுகளில் இந்த இடத்தை நிரப்புவது இல்லை. முழு செயல்முறையையும் முடிக்கும் முன் பில் ஆஃப் லேடிங்கில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று செக் செய்து பின்னர் உங்கள் ஷிப்பிங் லைனுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் டிராஃப்டை செக் செய்து பிழைகள் ஏதேனும் இருந்தால் சரி செய்ய மற்றும் உங்கள் தேவைக்கேற்ப புதியதாக ஏதேனும் சேர்க்க லிமிட்டட் சான்ஸ் கொடுப்பார்கள். பின்னர் பில் ஆஃப் லேடிங்கில் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் கையொப்பம் இட வேண்டும். ஒப்பந்தத்தை நிறுவுவது அல்லது பெற்றுக்கொண்டதற்கு சான்று போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பில் ஆஃப் லேடிங் பயன்படுத்தப்படுகிறது. பில் ஆஃப் லேடிங் நெகோஷியபிள் ஆகவோ அல்லது நான் நெகோஷியபிள் ஆகவோ இருக்கலாம். நெகோஷியபிள் என்றால் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்டுக்கு இதை பயன்படுத்தலாம். கேரியர் வழங்கும் பில் ஆஃப் லேடிங் ஒரு மாஸ்டர் பில் ஆஃப் லேடிங் ஆகும். இது ஆக்சுவல் ஷிப்பருக்கு வழங்கப்பட்டால் இது ஆக்சுவல் கன்சைனி அல்லது அவரது ஏஜென்ட்டை கன்சைனியாக காண்பிக்கும். இது ஃபார்வர்டருக்கு வழங்கப்பட்டால் இது ஃபார்வர்டர்களை ஷிப்பராகவும் டெஸ்டினேஷனில் உள்ள ஃபார்வர்டரின் ஏஜென்ட் அல்லது அலுவலகத்தை கன்சைனியாகவும் காண்பிக்கும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஃபார்வர்டர் அவர்களின் சொந்த பில் ஆஃப் லேடிங்கை ஆக்சுவல் கன்சைனியுடன் ஆக்சுவல் ஷிப்பருக்கு வழங்குவார்கள். அத்தகைய பில் ஆஃப் லேடிங் ஹவுஸ் பில் ஆஃப் லேடிங் என்று அழைக்கப்படும். இந்த பயிற்சியில் உள்ள பிரசன்டேஷன் யூசர் பில் ஆஃப் லேடிங்கை தயார் செய்வதை புரிந்து கொள்ள JBS அகாடமி தயார் செய்ததாகும். இவை பொதுவான கைட்லைன் மட்டுமே. பிரத்யேக விவரங்கள் இடம் மற்றும் சட்ட தேவைகளுக்கு ஏற்ப மாறுபடும். For detailed learning on all logistics subjects visit www.logiveda.com.